சுல்தான் பாருங்க எப்படி முளைச்சிருக்குது. இனிமேல் நம்ம டெய்லி சோறு சாப்பிடலாம்ல. அப்ப கஞ்சி தண்ணி அது மாட்டுக்கு கொடுத்துடலாம். ஐயா ஐயா பெரியவங்க நீங்க. சாமி, இந்த மண்ணை இப்படி பார்க்க நிறைய உசுறு அனாம தான் போயிருக்கு. எங்க பிள்ளையில மாறி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் கண்ணிலே பார்க்காம செத்துருவேன்னு நினைச்சேன். உன்னை முதல்ல பார்த்தப்போ நீதான் எங்களை காப்பாற்ற போறேன்னு நினைச்சேன். அது நடந்துருச்சு. ரொம்ப நன்றி. நீ நல்லா இருக்கணும் தம்பி. ரொம்ப நன்றியா. அட வா பங்காளி, இது நம்ம ஊரு. அது நான் உங்ககிட்ட சொல்லுங்க. This is a 10,000 crore project. கேன்சல் பண்ணாம என்ன பண்ண சொல்றீங்க? விவசாயம் நடக்காதுன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? ஊரே பச்சை பசேல்னு இருக்கு. இப்ப போய் தரிசு நெல்லோன்னு கை வச்சா அவ்வளவுதான். வேணும்னா ஒண்ணு பண்றேன். இதுவரையிலும் நிறைய வாட்டி இன்ஸ்பெக்ஷனை தள்ளி போட்டிருக்கேன். உங்களுக்காக கடைசியா ஒரு வாட்டி தள்ளி போடுறேன். அதுக்குள்ள அந்த ஊர்ல விவசாயம் நடக்கலன்னு ப்ரூவ் பண்ணுங்க. ப்ராஜெக்ட பத்தி மேல பேச. டேய், ஏன்டா மூட மாத்துறீங்க? ஆடுற மாதிரி இங்க ஒண்ணு நடக்க போகுது. இங்க பார். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நெத்தியில சுரண்ட முடி வெல்வெட்டா அதுல இருந்து மிஷினை எடுத்துட்டு உயர வாங்குறாம்பா. கம்னரா, நீங்க பேசுங்க. நீங்க சொல்லுங்க. ஊரே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊருக்குள்ள நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றாங்க. நான் தான் உங்ககிட்ட சரியா நடந்துக்கல. சாரி. சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சமைக்கிறது, துணி துவைக்கிறது எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். ஆனா மாமியார் வீட்டுக்கு வரமாட்டேன். அமெரிக்கா, பாம்பேக்கெல்லாம் போக மாட்டேன். நான் எங்க ஊர்ல தான் இருப்பேன். சரிண்ணா, எனக்கு ஓகே. டேய், நம்ம எல்லாரும் ஊருக்கு போறதுக்கு நேரம் வந்துச்சுடா. என்னடா சொல்றா? சுல்தான், அந்த பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற சொல்லுப்பா. ஏங்க, எனக்கு ஓகேங்க. ஊரே திரண்டு வந்து ஒருத்தனுக்காக என் பொண்ணை கேட்குறீங்க. இதை விட ஒரு நல்ல பையன் என் பொண்ணு கிடைக்க போறதில்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
அறுவடை முடிஞ்ச உடனே கல்யாணத்தை வச்சுக்குவோம். சந்தோஷம். எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அம்மா? சந்தோஷமா? நீங்க சொன்னப்ப நான் நம்பல. வரணுங்க எப்படி மாறுவாங்க. ஆனா இப்போ ஒண்ணு பாருங்க, பச்சை கோலத்தைக்கு மாதிரி மாறிட்டாருங்க. ஏங்கடா, எதுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு வந்திருக்கோம்? தெரியல மாஸ்டர். வக்கீல நீங்க என்னங்க? என்ன தலைவரே, கடைசியில் நமக்கே வேலை இல்லாம பண்ணிட்டீங்களே. என்ன சொல்ற தம்பி, இந்த ஊர்ல உங்க எல்லார் பேர்லயும் ஆளுக்கு 2 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கிறார். வேலாமா? அதுக்கு பணம்? அது மெட்ராஸ்ல இருந்து ஒரே ஒரு வீட்டையும் வித்தாச்சு. வித்தாச்சா? வீட்டையா? ஆமா. என்னம்மா சந்தோஷம் தானே? சொர்க்கத்துல இடம் வாங்கியாச்சு. இது தப்பு தம்பி. அப்பா உனக்காக விட்டுட்டு போனதா வீடு மட்டும்தான். அத போய் அப்பா எனக்காக விட்டு போனது வீட்டு இல்லாமா, உங்க எல்லாரையும் தான். அது மட்டுமா, நான் சொல்ல சொல்ல கேட்காம தம்பி கையில வச்சிருந்த மொத்த பணத்தையும் இதுக்காக போட்டாச்சு. அட ஏன் சார் நீங்க போங்க, உள்ள வேலை பாருங்க. உண்மையை தானே போங்க சொல்றேன் சார். தம்பி. விடு மாமா. நீ ஆசையா கம்பெனி ஆரம்பிக்கணும் சேர்த்து வச்ச பணம் தானே அம்மா. என்ன எவன்கிட்ட ஒரு 10 வருஷம் கை கட்டி வேலை பார்க்கணும், பரவாயில்ல. ஆனா யாரும் யாரும் கத்தி தூக்க மாட்டாங்க. இனிமே யாரும் அவங்கள ரவுடிங்கன்னு கூப்பிட மாட்டாங்க. அவங்க முதலாளிங்க, விவசாயி. நீங்க வளமையா, நீ உங்களை வளர்ப்ப.
சுல்தான் வண்டி ஏதோ பஞ்சர் ஆயிடுச்சு எழுந்திருங்க. முடியல. உங்களுக்கு எதுவும் ஆகலையே? எனக்கு ஒண்ணும் இல்ல மாமா. மாமா ஹாஸ்பிட்டல் போலாம். அழாதுங்கண்ணா. நான்லாம் எப்பவும் சாக வேண்டியும் சாவுல தான் நிம்மதி கிடக்கும் நினைச்சேன். ஆனா மாஸ்டர் சொல்றத கேள் மாமா. வா மாமா. போன 4 மாசமா நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு எல்லாம் உங்களால. அவங்களுக்கு இந்த ஊர் தான் சரி. உடனுங்க விட்டானுங்க. ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களை விட்டுறாங்க சுல்தான். மாட்டேன் மாமா. எங்கடா மாஸ்டர் சுல்தானே பத்திரமா பார்த்துக்கோ. சுல்தான் நீங்க பிறந்தப்போ எனக்குள்ள உங்களுக்காக தான் இந்த உசிரி போகணும்னு நினைச்சேன். அது நடந்துடுச்சு. சொல்லாத மாமா. மாமா சொன்ன கேள் மாமா. ஹாஸ்பிட்டல் போலாம் மாமா. சுல்தான் மாமா 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 மாஸ்டர் மாமா. ஐயோ ஐயோ நம்மளுக்கு மாதிரி இல்ல. ஆமாடா சுல்தான் தானே. சுல்தான் சாரி சுல்தான். விழுந்தது பெரிய தலையாமே. என்ன நீ அண்ணனுங்கள பத்திரமா பாத்துக்க வேணாமா? இவ்வளவு நாள் உன் வீக்னஸ் தெரியாம அடைஞ்சேன். இப்போ தெரியும். உன் பின்னால இருக்கிற அந்த யானை கூட்டம் தான் உன்னோட வீக்னஸ். போலீஸ் பிரச்சனை, என்கவுண்டர்,
நீ அவங்கள மாத்தணும்னு நினைக்கிறது வரைக்கும் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்ட சும்மா இருப்பேனா? அதான் உன் தேன் கூட்டுல கல் எரிஞ்சிருக்கேன். நடக்கக்கூடாதுன்னு நினைச்சியோ அது இப்போ நடக்க போகுது. நீ கதர்வடா. நில்லுங்க. வேற எங்க போறீங்க? இன்னைக்கு அவன் சாவணும். ஆமா சுல்தான், அவனை கண்டம் தொண்டமா வெட்டி அவன் ரத்தத்தை குடிச்சாதான் எங்க ஆத்திரம் அடங்கும். முதல்ல காரியம் முடியட்டும். அமைதியா இருங்க. போங்க. அமைதியா இருக்கணுமா? எப்படி அமைதியா இருக்க முடியும்? நம்ம கூட இருந்த ஒருத்தர் இப்ப நம்ம கூட இல்ல. அவனை தலைவேற முண்டவர வெட்டி சரியும். வெட்டிட்டா அவர் உயிரோட வந்துருவாரா? நீ என்ன புரியாம பேசிக்கிட்டு அவளை கூட்டிட்டு போ. போனேன். முடியாது சுல்தான், முடியாது. அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் எங்க சடங்கே நடக்கும். போங்க. போய் வெட்டி கொள்ளுங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் வெட்டி கொண்டிருப்பீங்க? அவங்களான தம்பி இல்ல, குடும்பம் இல்ல. இன்னைக்கு உங்களை ஒருத்தர் இவ்வளவு ஆத்திரம் வருதுல்ல. நாம பண்ணதுதான் நமக்கு திரும்ப வரும். இது வேலைக்காகாது. எங்கள ஒருத்தன் கொன்றிருக்கான். அவனை கொல்ல வழி விடாம எங்களை தடுத்து வியாக்கானம் பேசிட்டு இருக்க. எல்லாம் உன்னாலதான். அன்னைக்கே எங்களை விட்டுருந்தா, அவனை கொன்றிருந்தா இன்னைக்கு இவர் செத்துருப்பாரா? தலையா வேண்டாம். எங்கள யாரு செத்தா உனக்கு என்ன? உனக்கு இந்த ஊரு முக்கியம், இந்த பொண்ணு முக்கியம். நாங்கெல்லாம் நீ போடுறத தின்னுட்டு உனக்கு அடிமை வேலை பாக்குற நாய்ங்க தானே. ஒரு பொண்ணுக்காக நம்ம கூட்டத்தையே காலி பண்ணிட்டா இன்னுமாடாம பேச்ச கேக்குறீங்க? வாங்கடா. வேண்டாம் வேண்டாம்னு சொல்றேன். சொல்லிட்டு இருக்க புரியாத உனக்கு? மறுபடியும் கத்தி தூக்குறீங்க. நிறுத்தியா? அவன் என்ன தப்பா சொல்லிட்டான். நாங்க போறோம். இல்ல கூடாதுன்னா வா, சண்டை போட்டு பாத்துக்கோ. அவனை கொல்லணுமா வேண்டாம்னு சண்டை முடி பண்ணிட்டோம். இங்க தோக்குறேன். ஜெயிக்கிற சொல்றத கேட்கட்டும். வா, மோதி பார்க்கலாம். மைக்கேல், என்ன பேசுற? யாரு சண்டை கூப்பிடுற? அவன் நம்ம சுல்தான்டா. ஏய், நம்ம சுல்தான். அடி, சுல்தான் பேரை வச்சவரை கொண்டு வந்து நிக்கிறான். நம்ம சுல்தான். எங்கிட்ட வாங்கடா.
எங்க தொட்டாட நீ தொட்டா அந்த மனுஷன் கட்ட விட வேண்டாது போயிடு. ஏய், தூக்குடா.